सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. மூணாவது ஸ்கந்தம் 14வது அத்தியாயம். அங்க விஷ்ணு எப்படி யாகம் பண்ணினாருங்கிறத விஸ்தாரமா சொல்லுங்கன்னு ஜனமேஜயம் கேட்ட உடனே வியாசர் அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேல இவன் யாகம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கேக்குறான். ஜனமேஜய உவாச்ச ஸ்ருதோ வை ஹரிணா க்ளுப்தஹ யஜ்ஞோ விஸ்தரதோ த்விஜ மகிமானம் ததாம்பாயா வத விஸ்தரதோ மம. ஹரிணா க்ளுப்தஹ யஜ்ஞா மயா விஸ்தரதஹ க்ளுப்தஹ யஜ்ஞா மயா சுத்தஹ. பகவான் ஹரியாலே விஸ்தாரமாக செய்யப்பட்ட யாகமானது என்னால கேட்கப்பட்டது. ஹே த்விஜ, ஓ பிராமணோத்தமரேன்னு வியாசரை பார்த்து சொல்றான். மகிமானம் ததாம்பா ஆஹா வத விஸ்தரதோ, அதே மாதிரி அம்பாயாக மகிமானம் விஸ்தாரமா அம்பாளுடைய மகிமை, அவளுடைய விஷயங்களை, அவளுடைய பெருமைகளை எனக்கு சொல்லுங்கோ. ஸ்ருத்வா தேவ்யா சரித்திரம் வை குர்வே மகம் அனுத்தமம். தேவ்யாக சரித்திரம் ஸ்ருத்வா, அம்பாளுடைய அந்த மகிமையை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் யாகத்தை பண்ண ஆரம்பிக்கிறேன். அது எப்படி பிரசாதா தவ விப்ரேந்திர, உங்களுடைய அனுகிரகத்தினால. சோ நீங்க மகிமையை சொன்னோடனே நான் பண்றேங்கிறதுல உங்களுடைய அனுகிரகம் இருந்தா நீங்க ஆசீர்வாதம் பண்ணும்போது நான் அதுக்கப்புறம் நான் அதை பண்றேன். பவிஷ்யாமிச்ச பாவனகா, அது மட்டும் இல்ல, அந்த யாகத்தை செஞ்சு நான் ஒரு புண்ணியசாலியாக, ஒரு சுத்திகரிக்கப்பட்டவனாக, சர்ப்பயாகம் பண்ணதுனால என்ன இருந்தாலும் சர்ப்பயாகங்கிறதுலாம் ஒரு தோஷயுக்தமான யாகம் தானே. சோ அதனால அது அந்த யாகத்தை பண்ணதுனால என்ன ஒரு தோஷம் இருக்கோ அந்த தோஷம் நீங்க பெற்றவனாக, எங்க அப்பாவுடைய தோஷத்தையும் நீக்க பெற்றவனாக நான் ஆவேனாக அப்படின்னு அவன் கேக்குறான். வியாசர் சொல்றார், ஸ்ருணுராஜன் பிரவக்ஷியாமி தேவியா சரித்தம் உத்தமம். தேவியினுடைய சரித்திரத்தை சொல்றேன் கேளு. இதிகாசம் புராணஞ்ச, ரெண்டுத்தையும் சொல்றாரு. இதிகாசம் புராணஞ்ச, தேவியினுடைய வரலாற்றையும் சொல்றேன், அங்க இருக்கு அது சம்பந்தப்பட்ட புராண கதைகள் என்னென்ன உண்டோ அந்த கதைகள் எல்லாமும் சொல்றேன். இதிகாசம் புராணஞ்ச. சோ இதிகாசம்ங்கிறது ஹிஸ்டரி, புராணம்ங்கிறது கனெக்டட் அண்ட் ரிலேட்டட் ஸ்டோரிஸ் என்னென்ன இருக்கோ. கதையாமி சுவிஸ்தரம் ஆரம்பிக்கிறார். கோசலேஷு நிருபஸ்ரேஷ்டா சூரிய வம்ச சமுத்பவா புஷ்ய புத்திரா மகாதேஜாக துருவசுந்தரிதி ஸ்மிருதா. கோசல தேசத்துல ஒரு நிருபஸ்ரேஷ்டா, ஒரு சிறந்த ராஜாவத்தை இருந்தான் சூரிய வம்சத்துல. அவனுக்கு பேரு துருவசிந்தின்னு பேரு. அவன் புஷ்யன் அப்படிங்கிறவனுடைய புள்ள. புஷ்ய பித்ரஹா மகாதேஜாக, மிகுந்த சக்திசாலி. அப்படிப்பட்ட ஒரு ராஜா இருந்தான். தர்மாத்மா சத்யசந்தச்ச வர்ணாசிரம ஹிதேரதா அயோத்தியாயாம் சமுர்தாயாம் ராஜ்யம் சக்கரே சுச்சிவிரதா. அவன் எப்படிப்பட்ட ராஜா அப்படின்னு வர்ணிக்கிறார். தர்மாத்மா, அதாவது மனச தர்மத்திலேயே கொண்டவன், அதாவது ரிலிஜனை கரெக்டா ஃபாலோ பண்றவன், எல்லா ஜனங்களும் ரிலிஜனை ஃபாலோ பண்ணும்படி செய்கிறவன் தர்மாத்மா. சத்யசந்தச்ச, உண்மையிலேயே மனசை உடையவன், உண்மையே பேசுபவன், உண்மையே கடைபிடிப்பவன். வர்ணாசிரம ஹிதேரதா, ஜனங்கள் எல்லாரும் கரெக்டா சாஸ்திரங்களை கடைபிடிச்சு நடக்கணும் அப்படிங்கறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவன். அயோத்தியாயாம் சமிர்தாயாம், அவனுடைய ராஜ்யத்துல அயோத்தியா எல்லா விதமான செல்வங்களையும் பெற்று சமிர்த்தமாக இருக்கு. ராஜ்யம் சக்கரே சுச்சிவிரதா, ராஜ்யம் சக்கரே சுச்சிவிரதா, எல்லா விதத்திலையும் சுத்தனாக, அதாவது ஜனங்களை அடிச்சு புடிச்சு வரி வாங்காமல், ஜனங்களுடைய பணத்தை எல்லாம் எப்படி புடுங்கிக்கலாம், நம்ம ராஜ்யத்தினுடைய ட்ரெஷரி எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் இல்லாமல், தவறான வழி எதையும் கடைபிடிக்காமல் சுச்சிவிரதா. ஏன்னா நிறைய புஸ்தகங்கள்ல சொல்லிருக்கு, அதாவது இந்த ராஜாக்கள்லாம் இருக்கா பாருங்க, அவள்கிட்ட பிசிக்கல் பவர், அதோட அவளை சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய வீரர்கள், இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால அவள்கிட்ட பணம் இருக்கு, வசதி இருக்கு, பவர் இருக்கு. இதெல்லாம் இருக்கிறதுனால ஏதாவது அடாவடி வழியிலேயாவது தாங்க சௌரியமா இருக்கணும், தங்களுக்கு அது சரிப்பட்டு வரலன்னாலும், தங்களுக்கு உடையதா இல்லைன்னா கூட அந்த எந்த வழியிலேயாவது அந்த பவரை சம்பாதிச்சு சௌக்கியத்தை சம்பாதிச்சு தாங்க சௌக்கியமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சௌக்கியத்தை மிகவும் விரும்புபவர்களாக, எந்த வழியிலேயாவது சௌக்கியத்தை சம்பாதிக்கணுங்கிறவர்களாக நிறைய ராஜாக்கள் தங்க மனசுல அந்த மாதிரி நினைச்சுட்டு அப்படி நடந்துட்டு இருந்திருக்கா. அந்த மாதிரி இல்லாமல்
எல்லா வழியிலையும் சுத்தமாக இருந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றதுக்காக என்ன பண்ண சுச்சிவிரதா. சுச்சிவிரதான்னாக்க அதாவது சுத்தத்தையே விரதமாக கொண்டு, சுத்தம் ஒன்னையே எல்லா விதத்திலையும் சௌச்சம் அது ஒண்ணுத்தையே விரதமாக கொண்டு இருந்தவன். பிராமணா கஷத்ரியா வைசியா சூத்ராச்சான்யே ததா த்விஜாஹ ஸ்வாம் ஸ்வாம் விருத்திம் சமாஸ்தாய தத்ராஜ்யே தர்மதோபவன். எல்லா ஜனங்களும் அவனுடைய ராஜ்யத்துல தர்மத்தை கடைபிடிச்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. முக்கியமா சொல்ல ந சோராக பிசுனாக தூர்த்தாக தஸ்ய ராஜ்யே குத்திரச்சித் தம்பாக கிருதக்னாக மூர்க்காச்ச வசந்தி கில மாணவாக. அவனுடைய ராஜ்யத்துல இந்த சோராக திருட்டு பயமே இல்லை, திருடர்களே இல்ல, அதனால திருட்டு பயமே இல்லை. பிசுனாகா அதே மாதிரி டேல் பேரர்ஸ், இந்த கோல் சொல்றவங்கன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பிசுனாகா அவர்களும் யாரும் கிடையாது. தூர்த்தாகா, தூர்த்தாகன்னா இந்த விட்டர்கள்னு சொல்றோம் பாருங்க, அந்த மாதிரி இவங்கெல்லாம் அதாவது விக்கெட் பீப்புள், கருத்து யார வம்புக்கு இழுத்து கஷ்டப்படுத்துறவங்க, அந்த புல்லிங்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி புல்லிங் அந்த மாதிரி டைப் ஆஃப் பீப்புள்லாம் யாருமே இல்ல. தஸ்ய ராஜ்ய ந குத்திரசித்து, அவனுடைய ராஜ்யத்துல எந்த இடத்துலயுமே இல்ல. அதாவது தலைநகர்ல கண்ட்ரோல் ஜாஸ்தி இருக்கும், டைரக்டா ராஜா இருக்கிற இடம், அதனால தலைநகர் ஜாக்கிரதையா இருந்தது, ரூரல் ஏரியா எல்லாம் கொஞ்சம் மோசமா இருந்ததுங்கிறது இல்ல. நான் குத்திரச்சிது எந்த இடத்துலயுமே இவர்கள்லாம் யாருமே இல்ல. அது மட்டும் இல்ல, தம்பாகா அவனுடைய ராஜ்யத்துல, தம்பாகனா இந்த வெயின் குளோரிங்காங்க, அதாவது கொஞ்சம் பெருமை பாராட்டிண்டு தன்னுடைய தன் புகழ தானே பாடிக்கிறவங்க, அந்த மாதிரி தன்னுடைய பெருமை அடிச்சுக்கிறவங்க, பெருமை பீத்திக்கிறவங்கன்னு சொல்றமே, அந்த மாதிரி தம்பாகா. கிருதக்னாகா நன்றி மறந்தவர்கள். மூர்க்காஸ்ட எப்படி வேணா எடுத்துக்கலாம். மூர்க்காஸ்டன்னா நோ இல்லிட்ரேட்ஸ் அட் ஆல், எல்லாருமே படிச்சவாளாதான், விஷயம் தெரிஞ்சவாளாதான் இருந்தாலே ஒழிய நோ இல்லிட்ரேட்ஸ் அட் ஆல். வசந்திக்கல மாணவாக ஏவம் வை வர்த்தமானசிய நிருபஸ்ய குருசத்தம. இந்த மாதிரி ராஜா இருந்துட்டு இருக்கான். அவனுக்கு திரே பத்னியோ ரூப சம்பன்னே சியாசத்து காம போகுதே, 2 மனைவிகள், நல்ல 2 பேரும் அழகானவர்கள். காம போகுதே அவனுடைய மனசுக்கு ஏத்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடியவர்கள். அதாவது ராஜாவுடைய மனசை தெரிஞ்சுட்டு மனசை உணர்ந்துட்டு அவனுக்கு அனுகூலமா நடந்து கொள்ளக்கூடியவர்கள். மனோரமா தர்மபத்னி, அதுல தர்மபத்னின்னாக்க பட்டத்து ராணின்னு சொல்லுவோம் பாருங்க, அந்த மாதிரி பட்டத்து ராணியா இருக்கிறவா மனோரமா. சுரூபா அதி விசக்ஷனா, நல்ல அழகானவள், கெட்டிக்காரியும் கூட. லீலாவதி தித்தியா, லீலாவதிங்கிற 2வது சாபி ரூப குணான்விதா, அவளும் நல்ல அழகு நிரம்பினவள். விஜஹார சபத்னிபியாம் கிரகேஷு உபவனேஷு கிரீடாகிரௌ தீர்க்கிகாசு சௌதேஷு விவிதேஷிச்ச. இவன் ராஜாவா இருக்கான், நல்ல ராஜாவா இருக்காங்கிறதுனால மனைவிகளோட தன்னுடைய காலத்தை செலவழிக்கலைங்கிறது இல்ல. தன்னுடைய காலத்தை தன்னுடைய சௌரியத்துக்காகவும் தன்னுடைய மன திருப்திக்காகவும் செலவழிக்கிறது இல்லைங்கிறது இல்ல. அதுக்காகவும் அவன் என்ன பண்ணான், அதாவது தன்னுடைய சௌக்கியம்னு இல்ல, தன்னுடைய மனசனுடைய டைவர்ஷன், அந்த மாதிரி ஒரு டைவர்ஷன் இருந்ததுனாக்க தான் செய்யற காரியங்களை நல்லபடியாகவும் அட்டென்ஷனோடையும் செய்ய முடியும் இல்லையா. வெறும்னு எப்பவுமே வேலையை பார்த்துட்டு இருந்தா என்ன ஆகும், தட் மேக்ஸ் ஹிம் போர்ட். அவன் வேலையை ஃபுல்லா பவர்ஃபுல்லா அட்டன் பண்ண முடியாம இருக்கும். அதனால என்ன பண்ணணும், தன்னுடைய ராஜாங்கிறவன் என்ன, ராஜா போகும்போது தான் ராஜாவோட அவனுடைய வேலைக்காரர்கள் வீரர்கள் எல்லாரும் போவாங்க, அவர்களுக்கும் டைவர்ஷன் இருக்கும். சோ அதனால என்ன, அவளும் சௌரியமா இருக்கும் பொழுது எல்லாருடைய மனசும் நிம்மதியா இருக்கும் போது சௌரியமா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எங்க போனான்னா விஜஹார சபத்னிபியாம் கிரகேஷு உபவனேஷு, அதாவது ரிசார்ட்ஸ் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபார்ம் ஹவுசஸ், ரிசார்ட்ஸ், கிரகேஷு உபவனேஷு கிரீடாகிரவ், அதே மாதிரி பிளே மவுண்டன்ஸ், அது ஆர்டிபிஷியல் மவுண்டன்ஸ், இல்லைன்னா சின்ன சின்ன லாக்ஸ், தீர்க்கிகாசு ஸ்ட்ரீம்ஸ், அதாவது சின்ன நதிகள், ஆறுகள், சௌதேஷு விதவிதமான மாளிகைகள் கட்டப்பட்ட எங்கேயாவது பீச் ஹவுசஸ், அந்த மாதிரி ஃபார்ம் ஹவுசஸ், ஃபாரஸ்ட் ஹவுசஸ்னு விதவிதமான மாளிகைகள்ல அந்தந்த இடங்கள்ல அவன் என்ன பண்ணான், தங்கி இருந்தான். இப்படி இருக்கும்போது மனோரமா சுபே காலே சுஷுவே புத்திரம் உத்தமம் சுதர்சனாபிதம் புத்திரம் ராஜலட்சண சங்கீதம். மனோரமாவுக்கு ஒரு குழந்தை பிறந்தது, சுதர்சனாபிதம், அந்த பையனுக்கு சுதர்சனன்னு பேரு. ராஜலட்சண சங்கீதம், எல்லா அரசர்களுக்குரிய அனைத்து லட்சணங்களும் அமைய பெற்றதான குழந்தை. அப்படிப்பட்ட குழந்தையை சுபே காலை நல்ல முகூர்த்தத்துல சுஷுவே அவர் பெற்றாள். லீலாவத்தியபி தத்பத்னி மாசேன ஏகேன பாமினி சுஷுவே சுந்தரம் புத்திரம் சுபே பக்ஷே தினே ததா. அதே மாதிரி லீலாவதியும் ஒரு மாசம் கழிச்சு, சுதர்சனம் பிறந்து 1 மாசம் கழிச்சு அவளுக்கும் ஏகேன பாமினி சுஷுவே சுந்தரம் புத்திரம் ஒரு அழகான குழந்தைய சுபே பக்ஷே தினே ஒரு நல்ல மாசத்துல நல்ல பட்சத்துல நல்ல நாள்ல அவளுக்கு ஒரு நல்ல முகூர்த்தத்துல குழந்தை பிறந்தது. சகார நிருபதிஷ்டத்துல ஜாத கர்மாதிக்கும் 2 பேருக்கும் ஜாத கர்மாவெல்லாம் பண்ணினா.
ததௌ தானானி விப்ரேபியா புத்திர ஜென்ம பிரமோதிதா. இத வந்து ராஜாக்களுக்கு எல்லாம் குழந்தை பிறந்தனா பட்டத்து ராஜா வந்துட்டான், அடுத்தது வம்சம் விருத்தியாருது, அவளை ஆள போற அடுத்த ராஜா வந்தாச்சுன்னு கிடைக்கிறது இல்லையா. அதனால என்ன ஆகும்னு சொன்னோம்னாக்க ராஜாக்கள்லாம் நிறைய தான தர்மங்கள் பண்ணணும், ஜனங்களுக்கு வேணுங்கிற பிரசன்ஸ் எல்லாம் நிறைய, அதாவது முக்கியமான சில விஷயங்கள், ஏதாவது ஒரு எதிரி கண்ட்ரியை ஜெயிச்சாலோ இல்ல எதிர்த்துன்னு வர ராஜாவை ஜெயிச்சாலோ இல்ல கல்யாணம் நடந்தாலோ அதோட மட்டும் இல்லாம இந்த மாதிரி குழந்தை எல்லாம் பிறந்தாலோ ஒரு முக்கியமான விஷயம் நடந்ததுன்னாக்க ராஜாக்கள் எல்லாருக்கும் நிறைய பிரசன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அதோட அவனுக்கு பக்கத்துல இருக்கிற இவா இருக்காளே வேலைக்காரர்கள் இல்லைன்னாக்கா வீரர்கள் அங்கரட்சகர்கள் இவர்கள்லாம் ராஜாவோட உடம்புல இருக்கக்கூடிய நகைகளை தாங்களாகவே கைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை அவ தங்களுக்கு வேணுங்கிற பிரைஸ தாங்களே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவ அன்னைக்கு எடுத்துக்கும் போது நோபடி ஷுட் பி இன்டர்ஃபியர்ட் வித், நோபடி ஷுட் பி ஃபவுண்ட் ஃபால்ட் வித். அதாவது ராஜாவெல்லாம் பிரசன்ட் கொடுத்துதான் வாங்கிக்கணுங்கிறது இல்ல, பக்கத்துல இருக்கிறவா தே கேன் சூஸ் தேர் ஓன், தே கேன் செலக்ட் தேர் ஓன் பிரைசஸ் ஃப்ரம் த கிங் பிரசன்ஸ் அப்படின்னு அதை அங்கஹாரம் அப்படிம்பாங்க. அதுல இருந்து அவளுடைய பர்சனாலிட்டில இருந்து கைட்டி எடுத்துக்கிறதுங்கிற மாதிரி ராஜாக்கள் எல்லாம் விரும்புவாளாம் எப்ப இந்த மாதிரி நடக்க போறது எப்ப வரப்போறா அப்படின்னு, அதான் தங்களுக்கு குழந்தை பிறக்கணும் அப்படிங்கறது. அந்த மாதிரி நிறைய தானங்கள்லாம் கொடுத்தான். சக்கார பிரீத்தியும் தையோ, அதான் ராஜா என்ன பண்ணான், அது மட்டும் இல்ல பிரீத்தியும் தையோகோ சமம் ராஜா சக்கார சுதையோகோ, தையோகோ சுதையோகோ சமம் பிரீத்தியும், அவன் ரெண்டு பேரையும் அவன் ஈக்குவலா ட்ரீட் பண்றான். நிருபச்சகார சௌகார்தேஷு அந்தரம்ன கதாச்சன, அவர்கள் ரெண்டு பேருக்கு இடையே நட்புல அதாவது தன்னுடைய பிரீத்தியை காட்டுறதுல எந்த டிஃபரன்ஸும் இல்ல. அதாவது மூத்தா புள்ள இளையா புள்ள இல்ல பட்டத்து ராணியோட புள்ள அப்படிங்கறதெல்லாம் இல்ல, ரெண்டு பேர்ட்டையும் என்ன பண்றான் ஈக்குவலா தான் ட்ரீட் பண்றான், ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி நடத்தின்னு வரான். சூடாகர்ம தயோ சக்கரே விதினா நிருபசத்தமாக, அவ ரெண்டு பேருக்கும் காலத்துல சூடாகர்மன்னு நம்ம 3வது வயசுல குடுமி வைக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா, காக்கபட்சம்னு சொல்லுவா ராஜாக்களுக்கு எல்லாம். காக்கபட்சம்னாக்க அந்த குடுமையை வச்சுட்டு முன்னாடி அந்த காக்கையோட இறக்கு மாதிரி சின்ன சின்னதா லேசா அந்த அதாவது மொத்தமா இது பண்ணாம கொஞ்சம் கிராப் வச்சிருப்பா, அந்த கிராப் வச்ச மாதிரி அது காக்கையோட இறக்கு மாதிரி இருக்கும். அதனால காக்கபட்சதரம் தெய்வம்னு ராமரையும் வால்மீகி வர்ணிக்கிறார். அந்த மாதிரி சூடாகர்ம தயோச்சக்கரே விதினான் நிருபசத்தமஹா யதாபிபவ மேவாசு பிரீத்தியுக்தா, தன்னுடைய வசதிக்கும் தன்னுடைய பெருமைக்கும் ஏத்த மாதிரி அவன் என்ன பண்ணான் இந்த கர்மாவை பண்ணான். கிருதச்சூடவ் சுதௌ காமம் ஜகதுர் நிருபதேர் மனஹா, கிருதச்சூடவ் அந்த சுதவ் அந்த ரெண்டு பேரும் இருக்காளே நிருபதேஹே மனஹா ஜகது, ராஜாவுடைய மனசை ஆகர்ஷிச்சிருந்தாங்க. ராஜா மனசு எப்பவுமே அந்த குழந்தைகள் பக்கம் இருந்துட்டு இருக்கு. கிரீடமானோ உபௌ காந்தௌ லோகானாம் அனுரஞ்சகோ, சின்ன குழந்தைகள் ரெண்டு பேரும் கிரீடமானோ விளையாடிட்டு இருக்கும் போது காந்தோ அட்ராக்டிவா இருக்காங்க, லோகானாம் ராஜ்யத்துல இருக்கிற அனைத்து மக்களுடைய மனசையும் அனுரஞ்சகோ அவ சந்தோஷப்படுத்திட்டு இருக்கா. நல்ல குழந்தைகள் நல்லா விளையாடுறது, நல்ல புத்திசாலி குழந்தைகள்னு எல்லாரும் என்ன பண்றா அந்த குழந்தைகளை பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்ப கொஞ்சம் டிஃபரன்ஸ் தானா வர ஆரம்பிக்கிறது. தயோ சுதர்சனஹா ஜேஷ்டஹா, தயோஹோ சுதர்சனஹா ஜேஷ்டஹா, சுதர்சனன்கிறவன் மூத்தவன் பெரியவன், அவன் ரெண்டு பேர்ல சுதர்சனன் பெரியவன். லீலாவத்தியா சுதசுபகா சத்ருஜித் சன்னிகா, இளையா லீலாவதி இருக்காளே அவளுடைய மகன் இருக்கானே அவனுக்கு பேரு சத்ருஜித் அப்படின்னு பேரு. ஆனா என்ன எடுத்து காமம் சாட்டு வாக்கியோ பபுவக, அந்த குழந்தை நல்ல இனிமையா துருதுருன்னு நல்ல பேச்சு நிறைய பேசுறது. சுதர்சனனை காட்டிலும் அந்த குழந்தையோட பேச்சு துருதுருன்னு இருக்கு, சாட்டு வாக்கியகா ரொம்ப இனிமையா இருக்கு, அவனுடைய பேச்சு நல்லா இருக்கு. அதாவது ஸ்வீட் அண்ட் பர்சுவேசிவ் ஸ்பீச்னு சொல்ற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி அவனுடைய பேச்சு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த குழந்தை நல்லா பேசுறது, சாட்டு வாக்கியகா இனிமையான ஒரு அட்ராக்டிவான ஸ்பீச்சை உடையதாக இருக்கு. நல்லா சில குழந்தைகள் மெதுவா பேசும், சில குழந்தைகள் சீக்கிரமா பேசும், சில குழந்தைகள் நல்லா பேசும், சில குழந்தைகள் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா நிறுத்தி பேசும் இல்லையா. ஸ்டாமரிங் இல்ல, பேச்சுல டிஃபரன்ஸ் இருக்கலாம், திறமைகள்ல டிஃபரன்ஸ் இருக்கலாம். சோ அந்த மாதிரி அந்த குழந்தை ரொம்ப அட்ராக்டிவாவும் நல்லாவும் சாட்டு வாக்கி இனிமையான ஸ்பீச் இருக்கிறதுனால என்ன ஆயிடுது, நிருபதேகே பிரீத்தி ஜனகா மஞ்சுவாக் சாரு தரிசனஹா, அந்த சத்ருஜித் அப்படின்னு இளையாளோட புள்ள நிருபதிக்கு பிரீத்தி வர்தகா பிரீத்தி ஜனகா, பிரீத்தியை உண்டு பண்ணவனாக ரெண்டு குழந்தையில கொஞ்சம் கொஞ்சமா
அவனுடைய மனசு இந்த ரெண்டாவது குழந்தை பால் ரெண்டாவது குழந்தை பக்கம் போக ஆரம்பிக்கிறது. ஏன்னா மஞ்சுவாக் ரொம்ப அழகான ஸ்பீச், சாரு தரிசனகா பாக்குறதுக்கும் நல்லா இருக்கு. பிரஜானாம் வல்லப சோபூத், ஜனங்களுக்கும் அவன்கிட்ட அட்ராக்ஷன் ஜாஸ்தியா இருக்கு. வல்லபகா எல்லாருடைய அன்புக்கும் பாத்திரமானா, ததா மந்திரி ஜனசேவை மந்திரிகளுக்கும் அவன் அந்த மாதிரியானா. யதா தஸ்மின் ரிப பிரீத்தின் சகார குணயோகதா, எப்ப ராஜா வந்து அவன்கிட்ட தன்னுடைய பிரீத்திய அதிகமா காட்ட ஆரம்பிக்கிறானோ அப்ப மந்தபாக்யா இந்த மூத்த குழந்தை இருக்கு பாருங்க சுதர்சனன், அவனுடைய அதிர்ஷ்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. மந்தபாவகா அவனுடைய நேச்சர் வந்து கொஞ்சம் டல்லா இருக்கு. மந்தபாவகா பீயிங் டல்லா, கொஞ்சம் எல்லாத்தையும் லேட் பிக்கப் அந்த மாதிரி. சோ நத்ததா வை சுதர்சனே, சுதர்சனன்ட்ட அவனுடைய மனசு அந்த அளவுக்கு போகல. ஏவம் கச்சதி காலேது திரவசந்தின் நிருபோத்தமஹா ஜகாம வனமத்தியேசு மிருகயாபி ரதசதா. இந்த மாதிரி காலம் போயிட்டு இருக்கும் போது ஒரு தடவை சரி வேட்டையாடணும் அப்படிங்கறதுக்காக திரவசித்தி வனமத்தியே அசோ கதா ஜகாம, காட்டுக்கு நடுவுல போறான். நிக்ரன் மிருகான், அங்க வந்து என்ன பண்றான், மிருகங்களை நிறைய கொல்றான், தடுத்து நிறுத்துறான், கொல்றான். நிக்னன் மிருகான் என்னென்ன, ரூரூன்ங்கிறது ஒரு விதமான மான்கள், கம்பூன் அதெல்லாம் ஒரு யானை மாதிரி ஒரு மிருகம், கரான் சூக்கரான் வைல்டு போர் காட்டு பன்றிகள், அதுக்கப்புறம் கவையான்ங்கிறது ஒரு பொவைன்ற மாதிரி, அதாவது எருதுகள்லயே மிகப்பெரிய காட்டு மாடுகள், சசான் இதுக்கு நடுவில் இது கூட, அதாவது முயல்கள்லாம், மகிஷான்ங்கிறது காட்டு எருமைகள், அப்புறம் சரபான், கட்கான்ங்கிறது இந்த காண்டாமிருகம், சரபான்ங்கிறது ஏதோ ஒரு சரபம்ன்ற ஒரு சாதாரண மிருகம், காண்டாமிருகத்தினுடைய ஏதோ இந்த ரைனாசரஸ் மாதிரி. கட்கான் சிக்ரீட நிருபத்தின் வனை, அதுகள்லாம் வச்சு என்ன பண்றான், இவைகளை தடுத்து நிறுத்தி இவைகளை கொன்று இவர்கள் மேல அம்புகளை விட்டு கொண்டு நிருபதி வேட்டையாடிட்டு இருக்கான். கிரீடமானே நிருபே தத்ரா வனே கோரேதி தாருணே, இந்த மாதிரி அதாவது மிருகையாங்கிறது இவர்களுக்கு வேட்டைங்கிறது ஒரு விளையாட்டு தான். ஏன்னா உடம்பையும் மெயின்டைன் பண்ணிக்கணும், தன்னுடைய அம்பு விடுற திறமைகள் இதெல்லாமும் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும், எல்லாம் அதே தான். சோ அது ஒரு வேட்டைங்கிறது ஜனங்களை காப்பாத்துறதுக்காக மிருகங்களை கண்ட்ரோல் பண்றதாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் தங்களுடைய திறமைகளையும் தங்களுடைய பிசிக்கல் ப்ராவஸையும் பிசிக்கல் ஃபிட்னஸையும் டெவலப் பண்றதாகவும் இருக்கும். அதனால இது ஒரு விளையாட்டு அப்படின்னே வர்ணிக்கிறாங்க. சோ கிரீடமானே என்று பேர் தத்ரவனே, இந்த வேட்டைங்கிற விளையாட்டை அந்த ராஜா அங்க விளையாடி கொண்டிருக்கும் பொழுது, கோரே அதிதாருணே, அதுவும் எப்படி ரொம்ப கடுமையான காட்டுல விளையாடி இருக்கும் போது, உததிஷ்டத் நிகுஞ்சாத்து சிம்ம பரமகோபனஹா, ரொம்ப கோபத்தை கொண்ட ஒரு சிங்கம் என்ன பண்ணுது, ஒரு புதர்ல இருந்து திடீர்னு வெளிப்பட்டது. ஏன் அப்படி அந்த மாதிரி வெளிப்படுறது அப்படின்னா, இவங்க வந்து அம்பு அடிச்சிருக்காங்க அந்த சிங்கத்து மேல. அம்பு அடிச்ச உடனே அந்த சிங்கத்து மேல அம்பு பாஞ்சு சிங்கம் சாகவும் இல்லை, ஆனா அம்பு பட்டதுனால அது கஷ்டப்பட்டு வலி துடிக்கிறது. அதனால என்ன பண்றது, அது சற்று தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு யார் அம்பு விட்டானோ அவன் மேல பாயறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. சோ உததிஷ்டத் நிகுஞ்சாத்து சிம்ம பரமகோபனஹா, என்ன ஆயிடுது, ராஜா சிலிமுகேனாதோ வித்த குரோதவசம் கதா. சோ ராஜ்யா அரசனாலே சிலிமுகேன, சிலிமுகம்னா அம்பு, சிலிமுகேன ஆதவ் வித்தகா, அரசனாலே அம்புனாலே அடிக்கப்பட்ட அந்த சிங்கம். அரசன் அம்பு அடிச்சிருக்கான், ஆனா அம்பு வேகமா போலையோ இல்ல அம்புக்கு அவ்வளவு பவர் இல்லையோ இல்ல சரியா இன்னும் மேல 2 அம்பு விடலையோ என்னமோ, அந்த சிங்கம் அடிபட்டு வலியில கஷ்டப்பட்டு இருக்கு, ஆனா சாகல. சிலிமுகேனாதும் வித்தகா குரோதம், அதனால என்ன எடுத்து, அதனால அது ரொம்ப கோபத்தின் வசம் போயிடுச்சு. குரோத வசங்கதா திருஷ்டுவாக்ரே நிருபதிம் சிம்மஹா, அக்ரே நிருபதிம் திருஷ்டுவா, தனக்கு எதிர்க்க அந்த சிங்கமானது என்ன பண்ணிட்டு, தனக்கு எதிர்க்க நிருபதிம் திருஷ்டுவா அரசனை பார்த்துட்டு, நனாத மேகநிஸ்வனஹா, அது அந்த கோபத்தினால ராஜாவை பார்த்த உடனே, இந்த ராஜா அம்ப வச்சிருந்து வில்ல வச்சுட்டு இருக்கான், அதை பார்த்த உடனே என்ன பண்றது, சிங்கத்துக்கு இந்த ராஜா தான் அம்ப விட்டுருக்கான் அப்படிங்கிற எண்ணத்துல அது என்ன பண்றது, மேக நிஸ்வனதா, மேகத்தினுடைய இடிக்கு சமானமான ஒரு சத்தத்துல, மேக நிஸ்வனான மேகத்தினுடைய இடி போன்ற சமானமான சத்தத்துடன் நனாதன என்ன பண்ணிட்டு அது சத்தம் போடுறது. அது வந்து என்ன பண்றது, அதனுடைய சத்தம் கர்ஜனையான்னு சொல்லும்படியா இல்ல, என்ன அது அடிபட்டு இருக்கு இல்லையா, அடிபட்டு உடம்புல துடிக்கிறது வலிக்கிறது கோபம் இருக்கு, பலவிதமான உணர்ச்சிகளுடன் அந்த சத்தம் வருது. அது வந்து என்ன பண்ணுவோம், சாதாரணமா சிங்கம் வந்து ஜகர்ஜ, அது கர்ஜித்துது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சிங்கம் கர்ஜிக்கும், யானை பிளிரும் புலி உருமுங்கிற மாதிரி. இந்த இடத்துல கர்ஜித்துதான்னு சொல்ல முடியல,
அதனால என்ன பண்ணிட்டு அதனுடைய குரல் கொஞ்சம் இழுத்தாப்புல வருது. அதனால நனாத இந்த வார்த்தைகள்லாம் உபயோகப்படுத்தும் போதே அந்த மிருகங்கள் இல்ல அந்த மனுஷாளுடைய உணர்ச்சி எப்படி இருக்கு அப்படிங்கறத கூட நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதான் சொல்ற நனாத மேக நிசு. ஆனா அது அது இழுத்த குரல். நனாதன்னு சொன்னோம்னா ஏதோ கீச்சுன்னு கத்துறதுன்னு அர்த்தம் இல்ல. அது அந்த மாதிரி குரல்ல பேசும்போது அந்த குரல்ல நான் கத்தும் போது கூட மேக நிஸ்வனகா மேகத்தினுடைய இடிய ஒத்ததான கம்பீரமா இருக்க ஒழிய அவ்வளவு பெருசா இருக்க ஒழிய எதிர்க்க இருக்கிறவளுக்கு பயத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்க ஒழிய அதனால ரொம்ப கீச்சுன்னு ஏதோ ஒரு அழுகுரல்ல இருக்குன்னு அர்த்தம் இல்ல. நனாத மேக நிஸ்வனகா அப்படின்னாருதான் புராணக்காரர். கிருத்வா சோர்தம் சாங்கூலம். அது ராஜாவை பார்த்த உடனே என்ன பண்றது, ராஜா மேல பாயணும், பாஞ்ச உடனே இவன் அடிக்கணும். ராஜா அடிச்ச மாதிரி அரைகுறையா அடிச்சுட்டு பொறத்தியார கஷ்டப்படுத்தி தனக்கும் கஷ்டத்தை ஏற்படுத்துற மாதிரி. அதாவது சுபாஷித்துல ஒரு ஸ்லோகம் சொல்லுவா, அதாவது அக்னிசேஷம் சத்ருசேஷம் ரிணசேஷம்னு காரையேத் அப்படின்ட்டு. அதாவது சில விஷயங்களை மிச்சம் வைக்கப்படாது அப்படின்னு அர்த்தம். ரிணசேஷம் கடனை கொஞ்சம் அடைக்காம மிச்சம் வச்சோம்னா என்ன ஆயிடும், அந்த கடன் வட்டி போட்டு முதல்ல எவ்வளவு கொடுத்தோமோ அதை விட பிரின்சிபலோட ஜாஸ்தியா போயிடும். அதே மாதிரி அக்னிசேஷம் கொஞ்சம் நெருப்பு எங்காவது அணைக்க, ஏதோ ஒரு நெருப்பு அணைக்க போக துளியூண்டு நெருப்பு தானே, சின்னது தானே, ஒரு எம்பர் தானேனாக்க அது பெருசாச்சுன்னா சட்டுன்னு புடிச்சுடும் இல்லையா. அந்த மாதிரி சத்ருசேஷம் எதிரிய அடிக்கிறதா இருந்தா ஒரே எதிரிகிட்ட சண்டைக்கு போகக்கூடாது, அனாவசியமா ரொம்ப வச்சுக்க கூடாது. அப்படி வச்சுட்டோம்னு சொன்னா ஒரே அடி கோட்டை அடியும்பா, கோட்டை அடியே போட்டு அடிச்சு தள்ளி பண்ணணும். அவனை அரைகுறையா அடிச்சுட்டு அவனை இன்னும் கஷ்டப்படுத்தி விட்டோம்னாக்கா அவன் நாளைக்கு ரொம்ப பவரோட என்ன பண்ணுவான், நம்மள ஒரே அடியா அடிச்சுட்டு போயிடுவான். அதனால சில விஷயங்கள்லாம் மிச்சம் வைக்கப்படாதுன்னு அப்புறங்க இந்த ராஜா சிங்கத்தை லேசா அடிச்சுட்டு விட்டுட்டான், அவன்கிட்ட தப்பிச்சு விடுத்து. ஆனா அந்த சிங்கம் என்ன பண்றது, இந்த ராஜா மிச்சம் வைக்கப்படாது அப்படின்னு அவன் மேல பாயும் போது அவனால தப்பிக்க முடியாதபடி பாயணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றது, கிருத்வாச ஊர்துவம் சலாங்கூலம் பாயும் போது எவ்வளவு வேகமா பாயணுமோ அந்த வேகமா பாயறதுக்காக அந்த மாதிரி பாயும் போது, அதாவது பவுன்சிங் அப்பால்கிங் அப்படின்னு இல்லையா, அந்த மாதிரி பாயறதுக்காக அது என்ன பண்றது, தனக்கு வேகத்தை கொடுக்கறதுக்கு. அதாவது அந்த கப்பல் எல்லாம் சுக்கானை எப்படி திருப்புறாளோ அந்த மாதிரி சுக்கானை திருப்புற மாதிரி சுக்கான் தான் டைரக்ஷனையும் கொடுக்கறது வேகத்தையும் கொடுக்கறது. சோ அந்த டைரக்ஷனை கரெக்டான முறையில கொடுக்கறதுக்கும் பாயறதுக்கான வேகத்தையும் சரியான டைரக்ஷன்ல சரியான முறையில விழணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டு லாங்கூலம் ஊர்துவம் கிருத்வா தன்னுடைய வாழை என்ன பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா தூக்கி நிறுத்தின்றது. சாதாரணமா சிங்கத்தினுடைய வால்லாம் கொஞ்சம் அது பிளெக்சிபிளா இருக்கும், அப்படி ஸ்ட்ரெயிட்டா நிக்கிற மாதிரி இருக்காது. ஆனா என்ன பண்ணிட்டு வாழை ஸ்ட்ரெயிட்டா தூக்கி நிறுத்திட்டு அப்ப அந்த சிங்கம் எந்த அளவுக்கு பவரை தன்னுடைய பவுன்சிங்ல இம்பாக்ட் பண்றது, பவுன்சிங்ல கொடுக்கறது அப்படின்னு பாத்துக்கலாம். சோ கிறிஸ்துவாச்ச ஊர்தன் சலாங்கூலம் பிரகாரித்த பிருகத் சடகா. அது மட்டும் இல்ல, அது உரிமை பாயத்துக்கு ரெடியா இருக்கும் போது அதனுடைய மேன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதனுடைய பிடரி மயிர் இருக்கு பாருங்க, பிடரி மயிர் எல்லாம் கீழே படுத்துட்டு இருக்காம எல்லாம் தூக்கிண்டு நிக்கிறது. பிரீத்தி கண்டக்கி அப்படின்பா, கண்டக்கின்னா அப்படி முள்ளு முள்ளா நிக்கிற மாதிரி பிடரி மயிர்கள் அத்தனையும் தூக்கி நிக்கிறது. அதான் சொல்றாரு பிரசாரித்த பிருகத் சடகா தன்னுடைய பிடரி மயிரை விரிச்சு போட்டு ஹந்தும் நிருபதிம் ஹந்தும். அது என்ன ஆயிடுது, ராஜாவை கொல்றதுக்கு அந்த புஷ் மேல ஏறி நின்று இருக்கு. ஆகாசா உத்பபாத அதிகோவனஹா மிகுந்த கோபத்துடன் உத்பபாத ஜம்ப் ஓவர் தி கிங் இந்த கிரேட் ஆங்கர். திரௌபதி தரசா வீக்ஷிய அந்த சிங்கம் வரத ராஜா பாத்துட்டான். ராஜா தெரியாம ராஜாக்கு பின்னாடியில இருந்து பாஞ்சதுங்கிறது இல்ல, சிங்கம் வரத ராஜா பாத்துட்டான். அதாவது சிங்கம் நிக்கிறது, நின்றுட்டு இருக்கும் போது அந்த சிங்கத்தினுடைய அந்த குரல் இருக்க கர்ஜன குரல், அந்த குரலை கேட்ட உடனே ராஜா சுதாரிச்சுட்டான். திரௌபதி தரசா இம்மீடியட்டா அதை பார்த்தான். பார்த்துட்டு வேக வேகமாக ததார இவ்வளவு கிட்டக்க வரும்போது தன்னுடைய வில்லை எடுத்து அம்ப விட முடியாது. அம்ப விட்டோம்னாலும் சிங்கம் அனண்ட நகர்ந்ததுன்னா அம்பு போயிடும். அதனால என்ன எடுத்து அம்ப விடுறதுக்கு நேரம் இல்ல. அதனால என்ன பண்ணான், ததார அசீம் தன்னுடைய கத்திய உருவி எடுத்துட்டான். கரே வாமே சர்ம சிங்கம் பாஞ்சதுன்னா அதை தடுத்துக்கிறதுக்காக சர்மனாக்க தோல்னால ஆன ஒரு கேடயம். சோ அந்த இடது கையில தடுத்துக்கிறதுக்காக சிங்கம் பாயும் பொழுது அதனுடைய நகங்கள்ல இருந்தும் கால் வீச்சில இருந்தும் தன்னை தடுத்துக்கிறதுக்காக இடது கையில கேடயத்தையும் எடுத்துட்டான். வாமே சர்ம சமாதாய சித சிம்ம இவா பரஹா சிங்கத்தை கொல்றதுக்கு சிங்கத்துக்கு எதிர்க்க இவனும் ஒரு சிங்கம் போல நின்றான். சேவகா தெசி ஏ சர்வே தேபி பானான் பிரதக் பிரதுக்கு அவனை சுத்தி சேவகர்கள் நின்று இருக்காங்க. அவர்களும் அந்த சிங்கத்தை பார்த்துட்டாங்க.
அமுஞ்சன் குபிதா காமம் சிம்மோபதி ருஷான்விதாக. ராஜா மேல அந்த சிங்கம் பாயிருது, அவனை கொல்ல போறதுன்னு பார்த்த உடனே என்ன பண்ணாங்க, ருஷான்விதாக ரொம்ப கோபத்தோட அமுஞ்சன் காமம் அந்த இடத்துல என்ன ஆயிடுது, பானத்தை அந்த சிங்கத்தின் மேல வர்ஷிக்கிறாங்க. ஹாஹாகாரோ மகாநாசி சம்பிரகாரஸ்த தாருணஹா. அந்த இடத்துல ஆனா சிங்கம் அந்த அம்புகள் தன் மேல பாயறதுக்கு கவலைப்படல, என்ன அது போயிட போறதுன்னு தீர்மானம் பண்ணிடுது. ஹாஹாகாரோ அந்த இடத்துல எல்லாருக்கும் ஹாஹா என்ன ஆயிடுச்சு ஹா ஹா அப்படின்ற மாதிரி. ஹாஹாகாரோ மகாநாசி சம்பிரகாரஸ்த தாருணஹா உத்பபாத ததசிம்மோ நிருபஸ்யோபரி தாருணஹா. மிக குரூயலாக, மிக கொடுமையாக, மிக கடுமையாக. தாருணஹான்னா வெரி ஹார்ட்னு அர்த்தம். வெரி ஹார்ட் அண்ட் குரூயல். கடுமையாக ராஜா மேல அந்த சிங்கம் பாஞ்சுது. அதனுடைய பாஞ்ச வேகத்தை, சிங்கம் எவ்வளவு கனம், எவ்வளவு வேகம், அந்த கனத்தோட அவ்வளவு வேகத்தோட பாயும் போது யாரால தடுத்துக்க முடியாது. சோ உத்பபாத ராஜா மேல பாஞ்சு விழுந்தது. உத்பபாத ததசிம்மோ நிருபஸ்யோபரி தாருணஹா தம் பதந்தம் சமாலோக்கிய கட்யேன அபியஹன் நிருபஹா. தன் மேல அப்படி விழற சிங்கத்தை பார்த்துட்டே ராஜா என்ன பண்ணான், தங்கிட்ட இருக்கிற கத்தியினால அபியகன் அந்த சிங்கத்தை அடிக்கிறான். சிங்கத்தை அதான் வெட்ட ட்ரை பண்றான். ஆனா மேல கிட்ட விழுந்திருக்கிறதுனால ராஜாவோட விட்டுல அவ்வளவு வேகம் இருக்காது இல்லையா. சோபி குரூரை நகாகிரச்ச தத்ராகத்திய விதாரிதா. குரூரைஹி நகாகிரஹி ரொம்ப ஷார்ப்பான தன்னுடைய நகத்தினால என்ன பண்ணிட்டு ராஜாவை மேல பாஞ்சு அவன் மேல புடிச்சு அவனை கீறிடுத்து. ராஜாவோட உடம்பெல்லாம் கீறி அவனுடைய தோல்கள் ரதம் எல்லாத்தையும் இழுத்து வெள்ள தள்ளிடுத்து, அவனை கீழ்ச்சுடுத்து. ச நகை ராகத்தோ ராஜா பபாத்தச்ச மமாரச்ச. சோ அந்த நகங்கள்னாலே அவ்விதம் கிழிக்கப்பட்ட ராஜாவானவன் வேற வழி இல்லாம தாங்காம சிங்கத்தினுடைய கனம் வேகம் அவனுடைய கீழ்ச்சது அதெல்லாம் தாங்காம என்ன பண்ணான், கீழே விழுந்துட்டான். விழுந்து செத்தும் போயிட்டான். சுக்ருசு சைனிகா சர்வே நிஜிக்னூர் விசிகைத்தா. சுக்ருசு தேவர்கள்லாம் ராஜா விழுந்ததை பார்த்த உடனே அழுதுண்டே என்ன பண்ணாங்க, சைனிகா சர்வே அவ்வளவு பேரும் அழுதார்கள். ஆனா நிர்ஜக்னுகும் விசிகை கூர்மையான அம்புகளாலே அந்த சிங்கத்தையும் கொண்டுட்டாங்க. மிருத சிம்மோபி தத்ரைவ பூபதிஷ்ட ததா மிருதா. சிங்க ராஜா ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல ஒன்னா செத்து போயிட்டாங்க. சைனிகைஹி மந்திரி முக்கியாச்ச தத்ராகத்திய நிவேதிதாக. உடனே அங்க இருக்கிற முக்கியமான மந்திரிகள்லாம் சைனிகைஹி மந்திரி முக்கியாக, முக்கியமான மந்திரிகள் இந்த சைனிக ராஜாவோட காட்டுக்கு வேட்டைக்கு போனவர்கள்லாம் இம்மீடியட்டா நாட்டுக்கு திரும்பி ராஜாவோட பணத்தை எடுத்துன்னு போல இம்மீடியட்டா நாட்டுக்கு திரும்பி என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயங்களை அங்க அவளுக்கு ரிப்போர்ட் பண்ணாங்க. பரலோபகதம் பூபம் சுத்வாதே மந்திரி சப்தமாக சம்ஸ்காரம் காரியாமாசுகு கத்வா தத்ர வனாந்திகே. சோ ராஜா இந்த மாதிரி பரலோகத்துக்கு போயிட்டாங்கிற விஷயத்தை கேட்டு காட்டுக்கே போய், காட்டுல ராஜா எந்த இடத்துல செத்து போனானோ அந்த இடத்துலயே சம்ஸ்காரம் காரியாமாசுகு, அங்கேயே அவனுக்கான சம்ஸ்காரத்தை அவர்கள் செய்தார்கள். பரலோக கிரியாம் சர்வாம் வசிஷ்டோ விதிபூர்வகம். சூரிய வம்சம், சூரிய வம்சமா இருக்கிறதுனால கோசலத்துல ராஜா சூரிய வம்சமா இருக்கான். அதனால அவளுக்கு குலகுரு குல புரோஹிதர்லாம் வசிஷ்டர் இல்லையா. சோ வசிஷ்டர் என்ன பண்ணார், விதி பூர்வகம். இவன் ஆக்சிடென்ட்ல செத்து போயிருக்காங்கிறது இல்ல, ராஜா வேட்டையிலயோ சண்டையிலயோ செத்து போனா அது ஒரு உத்தமமான கதி தான். அதனால என்ன ஆறுது, விதி பூர்வகம் பரலோக கிரியாம். இவன மாதிரி இல்ல, ஜனமேஜயனுடைய அப்பா பரீட்சித் மாதிரி இல்ல. சோ விதி பூர்வகம் பரலோக கிரியாம் சர்வாம். அவனுக்கு பரலோகத்துக்கு அதாவது அவுத்த தேகிகமான கர்மாக்கள் என்னென்ன கர்மாவை எப்படி பண்ணணுமோ எல்லாத்தையும் விதிபூர்வகமாக காரையாமாச வசிஷ்டர் செய்வித்தார். சுதர்சனனை கொண்டு அவ வசிஷ்டர் என்ன பண்றார், அந்த காரியங்கள் அனைத்தையும் செய்விக்கிறார். பரலோக சுகாவகாம். ஏன்னா இந்த காரியங்களை செய்வதன் மூலம்தான் பரலோகத்துல சுகமாக சொர்க்கத்திற்கு சென்று அங்கு சௌக்கியமாக இருக்க முடியும். புத்திரன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், புத்து ரா. அந்த இடத்துல ரெண்டு வேர்டு இருக்கு. புத்துங்கிறது ரூட்டு. புத்துங்கிறது எதை குறிக்கிறதுனா, புத்துங்கிறது ஒரு நரகம். அந்த நரகத்துல விழாம காப்பாத்துறதுனால புர்ணாம்னோ நரகா திராயத்தே. லாங்கிற வார்த்தை திரா அப்படிங்கறதுல இருந்து வந்திருக்கு. நம்மளுக்கு ரா மட்டும்தான் தெரியும், அங்க புத்து திரான்னு ரெண்டு இருக்கு. புத்துல இருந்து திரா, புத்துல இருந்து காப்பாத்துறதுனால புன்னாம்னோ நரகா திராயத்தே இதி புத்திரஹா. புத்திரன்கிறவன் இந்த நரகத்திலிருந்து காப்பாத்துறதுனால. இந்த 10 நாள் கர்மா பண்றா இல்லையா, பண்ணின உடனே 13ஆம் நாள் சுபஸ்வீகாரம் நடக்கிறது. ஏதோ சுபஸ்வீகாரத்துல ஏதோ இதுல சரமஸ்லோகம்னு ஒண்ணு படிப்பா. 10ஆம் நாளோ இல்ல 13ஆம் நாளோ படிப்பா சரமஸ்லோகம் அப்படின்னு ஒண்ணு படிப்பா. அந்த சரமஸ்லோகத்துல என்ன ஆகும், சாதாரணமா பார்த்தா கடைசி வார்த்தை இன்வேரியபிளி இப்படி இருக்கும், பேஜே சம்புபதம்
ஸ்வபுண்ணிய நிச்சயி சத்புத்திர சந்தாரிதா. அதாவது யார் போனாரோ போனவர் சம்புபதம் பேஜே, பகவான் பரமேஸ்வரனுடைய காலத்தை வைகுண்டத்தை கைலாசத்தை அடைஞ்சார். எப்படி? சத்புத்திர சந்தாரிதா, அதாவது நல்ல பிள்ளையினாலே இந்த மாதிரியான கர்மாக்கள் செய்யப்பட்டு, அதாவது பரலோக கிரியைகள் நன்கு செய்யப்பட்டு, இந்த தாண்டுவிக்கப்பட்டு, இந்த லோகத்திலிருந்தும் பரலோகத்துக்கும் இந்த லோகத்துக்கும் நடுவுல என்னென்ன தடைகள் இருக்கோ அவ்வளவு தடைகளிலிருந்தும் தாண்டுவிக்கப்பட்டு. இப்ப 11வது நாள் பார்த்துக்கிட்ட என்ன ஆகும்? பைசாச்ச பாதா நிவர்த்தின்பா. அதாவது ஏகோதிஷ் அந்த இது இருக்கே, அது பேர் என்ன, விஷோத்சர்க்கம்ங்கிறது, அந்த பைசாச்ச பாதா நிவர்த்தி அர்த்தம்பா. அந்த மாதிரி ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு கஷ்டத்தையும் தாண்டி விக்கிறவன் தான் புள்ள. இந்த கர்மாக்களை பண்றதன் மூலமும் இடையில ஏற்படக்கூடிய தடைகள் எல்லாம் தாண்டி வச்சு ஒரு நல்ல கதியை அடைவிக்கிறான். அப்படி நல்ல கதியை அடைவிக்கிறதுனால அவனுக்கு புத்திரன்னு பேரு இல்லையா? அதனால புத்திரனை கொண்டு காரையாமாச என்னென்ன பண்ணணுமோ பரலோக சுகாவகாம், பரலோகத்துல சுகத்தை கொடுக்க கூடியதற்காக என்னென்ன கர்மாக்கள் உண்டோ அவ்வளவு கர்மாக்களையும் செய்வித்தார். பார்த்துட்டு இருக்க முடியாது. அடுத்த ராஜா யாராவது திரும்பணும் இல்லையா? அந்த அடுத்த ராஜா வரலன்னா, இதேதான் ரகுவம்சத்துல 12வது சர்க்கத்துல என்ன பண்றாரு, அதாவது இதுல வர்ணிக்கிறார் காளிதாசர். அந்த இடத்துல தசரதன் செத்து போயாச்சு, ராமன் காட்டுக்கு போயிட்டான், பரதனும் சத்ருகனும் இதுல இருக்கான். அது பேர் என்ன, கைகை நாட்டுக்கு போயிட்டாங்க, இங்க யாருமே இல்ல. அந்த இடத்துல என்ன ஆகும், விப்ரோஷித குமாரும், அதாவது பிள்ளைகள் நாளைக்கு ராஜாவா வர வேண்டிய பிரின்சஸ் எல்லாம் இருக்காங்களே விப்ரோஷித, they have been gone to outside foreign countries. விப்ரோஷிதனாக்க வெளிநாட்டுக்கு போயாச்சு, இந்த உள்ளூர்ல யாருமே இல்ல. ராஜ்யம் அஸ்தமிதேஸ்வரம், ஊர்ல இருக்கிற ராஜாவும் செத்து போயிட்டான் இல்ல. இப்ப பாத்துக்கிறதுக்கு கண்ட்ரில கிங் இல்ல. அதனால என்ன ஆயிடுத்து, ரந்தான் வேஷன தக்ஷானாம் விஷாம், ரந்திர ஊர்ல இருக்கக்கூடிய இடைவெளிகள், அதாவது இந்த ராஜ்யத்துல எதெல்லாம் வீக் ஸ்பாட் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நாளைக்கு படை எடுக்கணும்னு சொன்னா எந்த இடத்த அட்டாக் பண்ணா ஈஸியா நம்ம அயோத்தியை நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடலாம் அப்படின்னு வீக் ஸ்பாட்டை தேடி இருக்கக்கூடிய, அந்த வீக் ஸ்பாட்டை கண்டுபிடிக்கிறதுல எக்ஸ்பெக்டா இருக்கக்கூடிய விஷாம் எதிரிகளுக்கு ஆமிஷதாம், ஆமிஷத்துன்னு அர்த்தம், இட் பிகேம் ஈஸி பிரே, ரொம்ப ஒரு சுலபமான இரையாக ஆகிவிட்டது அப்படின்னு வர்ணிக்கிறார். அதனால வசிஷ்டர் என்ன பண்றார், வேகமாக போகக்கூடிய தூதர்களை, அதான் ரெஸ்ட் எடுத்துக்காம போறவா, உணவகம் நில்லா பேருந்துன்னு சொல்றோம் பாருங்க, அந்த மாதிரி சாப்பாட்டுக்காக வழியில நிக்காம வேகமா போயிட்டு இருக்கக்கூடியவா, இல்ல போகும்போதே ஏதோ 2 சாலடோ இல்ல சாண்ட்விச்சோ வாங்கி கடிச்சுட்டே அப்படியே என்ன பண்ணணும், குதிரையை ஓட்டி போயிட்டு இருக்கிறவாளா இருக்கணும். அந்த மாதிரி போகக்கூடிய சில தூதர்களை என்ன பண்ற, என்ன கிட்டத்தட்ட இந்த போய் சேர்றதுக்கே 40 நாள் ஆகும். அந்த மாதிரி செல்லக்கூடிய தூதர்களை கேக்கைய நாட்டுக்கு அனுப்பிச்சு பரதனை கூட்டிட்டு வரதுக்கு ஏற்பாடு பண்றாருன்னு அங்க வர்ணிக்கிறார். சோ நாட்டை பாத்துக்கிறதுக்கு இல்லைன்னா எப்படி ஒரு அராஜகம் வரும் அப்படிங்கறத வர்ணிக்கிறார். அதை இங்க பின்னாடி வர்ணிக்க போறார். சோ அந்த மாதிரி வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக பிரஜாகா ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸ், அதாவது பொறுப்புல இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய இந்த பிரதானிகள்னு அர்த்தம். அதோட பிரகிருத்தைய செய்வ பிரஜாகா பிரகிருத்தையா, பிரகிருத்தினாக்க முக்கியமான அந்த இவங்கெல்லாம் அது பேர் என்ன, எலெக்டட் மெம்பர்ஸ்ங்கிற மாதிரி. சோ பொதுமக்களும் எலெக்டட் மெம்பர்ஸும் வசிஷ்ட மகாமுனிகி, பிரகிருதிங்கிறது மந்திரிகள், அந்த ராஜாவை சேர்ந்த அந்த சபையில இருக்கக்கூடியவர்களும் சொல்லிக்கலாம். வசிஷ்ட மகாமுனிகி வசிஷ்டர், சுதர்சனம், ஏன்னா சுதர்சனம் தான் 2 விதத்துல, அதாவது சாதாரணமா என்ன சொல்லுவா அப்படின்னு சொன்னோம்னாக்க எந்த குழந்தை முதல்ல பிறந்திருக்கோ அந்த குழந்தைய மூத்தவன் அப்படின்னு சொல்லணும். ஆனா ராஜாக்களுக்கு பட்டத்து மகிழ்ச்சிக்கு பிறந்த குழந்தை தான் ஜேஷ்டன்னு கணக்கு. பட்டத்து மகிழ்ச்சியினுடைய மூத்த புள்ள தான் ஜேஷ்டன். சுதர்சன் பட்டத்து மகிழ்ச்சியான மனோரமாவோட புள்ள. அதனால என்ன பண்ணா, சுதர்சனம் ரூபம் கர்த்தும், சுதர்சனை ராஜாவாக ஆக்குவதற்காக மந்திரம் சக்ரு பரஸ்பரம் 2 பேர் என்ன பண்ணாங்க, எல்லாரும் கவுன்சில். ஏன்னா சட்டில் ராஜா தானே அப்பாயிண்ட் பண்றதுன்னா வேற. தசரதரே அயோத்தியா காண்டத்துல முதல் 2 சர்க்கங்கள்ல இதை வர்ணிக்கிறார். அவர் என்ன பண்றார், பௌர ஜானபதாகா அப்படிங்கிறார். பௌரன்னா புறம், சிட்டி, கேபிட்டல் சிட்டி. கேபிட்டல் சிட்டியில் இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது கார்பரேட்ஸ், அதாவது என்ன ஆகும், இந்த கார்பரேஷன் மெம்பர்ஸ் எல்லாம் இருக்கா பாருங்க, அந்த மாதிரி சிட்டியினுடைய முக்கியமான மெம்பர்கள் பௌராகா. ஜானபதன்னா கிராமம், ஊர், நாடுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஊர் நாட்டுல இருக்கக்கூடிய முக்கியமான மெம்பர்ஸ் ஜானபதாகா. பௌர ஜானபதாகான்னு இவா 2 பேரையும் கூப்பிட்டு இவா 2 பேரையும் கன்சல்ட் பண்றா. இந்த மாதிரி எனக்கு வயசாயிடுது, என்னால எவ்வளவு தூரம் முடியும்னு தெரியல, சில உட்பாதங்களையும் பாக்குறேன், அதனால
எனக்கு அடுத்ததாக ராமனை நான் வந்து பட்டாபிஷேகம் கட்டலாம்னு நினைக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறேன்? ராமனை நீங்க பட்டாபிஷேகம் பண்ணி கிரவுன் பிரின்ஸா ஏத்துக்க தயாரா இருக்கு. இத்தனைக்கு ராஜாவா இல்ல, கிரவுன் பிரின்ஸ் தான், யுவராஜ்ய பட்டாபிஷேகம் தான். அந்த யுவராஜாவா ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கலான்னு எல்லாரையும் கன்சல்ட் பண்ணி அவ எல்லாரும் ஓகே அப்படின்னு சொன்ன உடனேதான் ராஜாட்ட உனக்கு வந்து யுவராஜ்ய பட்டாபிஷேகம் கட்டத்துக்கு தயாரா இருக்கும், ஜனங்களும் ஓகேன்னு சொல்லிட்டா நாளைக்கே முகூர்த்தம் நன்னாச்சு ரெடியாரு அப்படிங்கிற. சோ மறுநாளைக்கே முகூர்த்தம் வரப்போறது. முதல் நாளைக்கு என்ன பண்ண, நீ இன்னைக்கு ராத்திரி சீத்தையோட போய் நாளைக்கு பட்டாபிஷேகத்துக்கு தேவையான இது, அதாவது வசிஷ்டனை கூப்பிட்டு அந்த விரதங்கள்லாம் என்ன பண்ணணுமோ எல்லா விரதத்தையும் நாராயணம் உபாகமத்தின்னு நாராயணனுடைய கோவிலுக்கு போய் ராத்திரி ஜாகரணம், ஏன்னா பட்டாபிஷேகம் பண்ணிக்க போறதுனால ராத்திரி ஜாகரணங்கள்லாம் பண்ணணும், அதெல்லாம் இரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். இவர் போல வசிஷ்டர் தான் போய் பண்ணி வைக்கணும். சோ அந்த மாதிரி எல்லாத்தையும் தயார் பண்ணணும். அது ஒரு பக்கம். ஆனா ஜனங்க ஒத்துக்கணும் இல்லையா, அவ்வளவு ஜனங்களும் தயாரா இருக்கணும். அதோடு மட்டும் இல்ல, சுதர்சனன் இன்னும் வயசுக்கு வரல, அவன் மேஜரா ஆகல. விஸ்வாமித்திரர் வந்து அந்த சுபாகு மாரிசன் இவா 2 பேரும் எங்களை கஷ்டப்படுத்துறா, அந்த யாகத்துல இவாள்கிட்ட இருந்து காப்பாத்தணும் அப்படின்னு ராமனை அனுப்பி அவள்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்குன்னு கேட்கும் போது தசரதர் என்ன சொல்றாருன்னா, ஊனஷோடச வருஷோயம், என்னுடைய பிள்ளைக்கு இன்னும் 16 வயசு கூட ஆகல. 16 வயசு ஆகலன்னாக்க he is unfit to hold weapons. ஆயுதங்களை தரிக்க முடியாது, ஆயுதங்களை எடுத்துட்டு பரத்தியார்த்த சண்டை போட முடியாது. எந்த ராஜா 16 வயசு ஆகாத பையனா ஆயுதங்களோட பரத்தியார்த்த சண்டை போடுறதுக்கு அனுப்புறானோ இட் அமௌண்ட்ஸ் டு சைல்டு லேபர் இல்லையா. ஏன்னா எதிரி வந்து என்ன ஆகும், நம்ம கிட்ட இருக்கிற தர்மம் நம்ம அதாவது இந்த இதுல பாத்திருப்பேன், சங்ககால இலக்கியங்கள்லாம் கூட வந்திருக்கும். அதாவது பெண்கள், அப்புறம் மாடுகள், வயசானவர்கள், உடல் வியாதி உள்ளவர்கள், மிக சின்ன குழந்தைகள், இந்த மாதிரி யார் யாரெல்லாம் வந்து சண்டைக்கு லாயக்கில்ல, எதிர்க்க நிக்க லாயக்கு இல்லாதவாளா இருக்காளோ அவள்லாம் ஒதுங்கி அண்ணாண்ட போயிடுங்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி பாத்திருப்போம். சோ அந்த மாதிரி என்ன ஆகும், இவாளோட குழந்தைகளோட சண்டை போடக்கூடாது, குழந்தைகளை வந்து எதிர்த்து அவ மேல அம்பெல்லாம் விடக்கூடாதுன்னு இருக்கிறதுனால குழந்தைய கொண்டு போய் அங்க அனுப்பிச்சிட்டோம்னாக்க எதிர்க்கு இருக்கிற சண்டை போட முடியாம அது தர்ம யுத்தமா இருக்காது. அதனால ஊனஷோடச வருஷோயம் அப்படிங்கிறான் இது தசரதன் அந்த இடத்துல விஸ்வாமித்திரருக்கு. அதனால இப்ப இந்த சுதர்சனங்கிறவன் வந்து இன்னும் வயசுக்கு வராததுனால, அதான் மேஜர் ஆகாததுனால இது அது பேர் என்ன சொல்றது, வில் எடுக்கிறதுக்கு தைரிய ஆயுதங்களை ஏந்திரத்துக்கான வயது வராததுனால இவனை ராஜாவா உட்கார வச்சோம்னாக்க நாளைக்கு எதிரிகள் படையெடுத்து வரும்பொழுது யார் லீட் பண்றது? ரெண்டாவது இவனால டெசிஷன் எடுக்க முடியுமோ, டெசிஷன் எடுக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அப்ப யார் ரீஜென்டா இருக்கா? இந்த மாதிரி இருக்கிறவா வந்தால்னா ரீஜென்டா இருக்கிறது தானே முக்கியமா இருக்கு. யார் வந்து இவன் பேர்ல ராஜ்யத்தை ஆள போறான்? இந்த கேள்வி பின்னாடி மனோரமா இந்த லீலாவதியோட அப்பாவே இந்த கேள்வி எழுப்ப போறான். அதனால என்ன எடுத்து இதெல்லாம் வரதுனால அவன் டிஸ்கஸ் பண்றா, யாரை இந்த சூழ்நிலையில அப்பாயிண்ட் பண்றதுங்கிறது டிஸ்கஸ் பண்றா. சுதர்சனம் நிருபம் கருத்தும், பட் வேற வழி இல்ல, சுதர்சன ஒருத்தன் தான் இருக்கான். அதாவது சுதர்சனனும் சத்ருஜித்து 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே வயசு தானே. அதனால சுதர்சனம் நிருபம் கருத்தும் மந்திரம் சக்ரு பரஸ்பரம் எல்லாரும் டிஸ்கஸ் பண்றா, குசு குசுன்னு பேசிக்கிறா. தர்மபத்னி சுதா, அவன் வந்து இந்த தர்மபத்னி அதாவது பட்டத்திராணியோட புள்ள. சாந்தகா புருஷஸ்ட சுபலட்சணா, அவனும் ஹி இஸ் மேன்லி, சுபலட்சணா எல்லா லட்சணங்களும் பொருந்தினவன். சாந்தகா ஒரு சாந்தமான கவுண்டனன்ஸ் அண்ட் ஆட்டிடியூட். அயம் நிருபாசனா இருக்க மூத்தவனா இருக்கிறதுனாலையும் அந்த பட்டமகிழ்ச்சி பிள்ளையா இருக்கிறதுனாலையும் he also deserves to be coronated. அப்ருவன் மந்திரி சத்தமாக எல்லாரும் அதுதான் லாய்க்கா, அதுதான் பண்ணணும், அதுல டவுட் இருக்கிறதா தெரியல. வசிஷ்டோபி ததைவாக யோகியாயம் நிருபதேசு, வசிஷ்டரும் யோகியோயம் எல்லா விதத்தையும் தகுதி படைச்சவன். நிருபதேசுதா ராஜாவோட புள்ள வேற. பாலோபி பாலனா இருந்தாலும், அதாவது இளையவனாக இருந்தாலும், தர்மவான் தர்மத்தை உடையவனா இருக்கான். அவன் தர்மத்தின் பிரகாரமும் ராஜா அதான் நிருபாசன நிகார்கதி. இந்த சூழ்நிலையில, அதாவது ராஜா இல்லாத சூழ்நிலையில பட்டத்திராணியோட பிள்ளையாகவும் தகுதி உடையவனாகவும் இருக்கிறதுனால அவரை சிம்மாசனத்தில் அமர தகுதி உடையவன் அப்படின்னு என்ன பண்ற வசிஷ்டரும் தன்னுடைய கன்கரன்ஸ கொடுத்துட்டார். கிருதே மந்திரே எல்லாரும் புடிச்சா மந்திரி விருத்தைகி யுதாஜின் நாம பார்த்திவகா. அந்த நேரத்துல யுதாஜித் அப்படின்னு ஒருத்தன், அதாவது உஜ்ஜயினி ராஜா. சத்ர ஆஜகாம தரசா உஜ்ஜயினி ராஜாவான யுதாஜித் இந்த விஷயத்தை கேட்டு அங்க வேகமா வந்தான். சுதம் அவன் கேட்ட என்ன பண்ணா, அவனுக்கு தகவல் கொடுத்து இந்த இவன் இருக்காம இருக்கும் துருவசிந்தி, அதாவது யுதாஜித்தோட பொண்ணுதான் லீலாவதி.
லீலாவதியோட கணவன் தான் யுதாஜித். மிருத்தம் ஜாமாதரம் சுருத்வா லீலாவதியா பிதாததா, தன்னுடைய மாப்பிள்ளை இறந்து போயிட்டதாக கேட்டு லீலாவதியின் தந்தை அங்க வேகமா வந்தான். தத்ராஜகாம தெரித்தோ தௌஹித்ர பிரியகாமியா, தன்னுடைய பெண் வயத்து மகனான சத்ருஜித்துக்கு நல்லது செய்ய அப்படின்னு நினைச்சிட்டு அவனுக்கு பட்டம் கட்டி வைக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோட வரான். வீரசேனஸ்தாயாதா சுதர்சனகிதேச்சியா கலிங்காதிபதி செய்வ மனோரமா பிதாரா, கலிங்க தேசத்து அரசன் வீரசேனன், அவனுடைய பொண்ணுதான் மனோரமா. அந்த கலிங்க தேசத்து அரசனான வீரசேனனும் தன்னுடைய பேரனான சுதர்சனனுக்கே பட்டம் கட்ட வேண்டும் அப்படின்ற வேகத்தோட அவனும் வந்து சேர்றாங்க. உபௌத்தௌ சைன்ய சம்யுக்த, ரெண்டு பேரும் விரும்பினவர்கள எப்படியும் தலைவலி இருக்கும்னு தெரியும், அதனால ரெண்டு பேரும் வரும்போது தங்களுடைய படைகளை திரட்டிண்டு வராங்க. உபௌத்தௌ சைன்ய சம்யுக்தோ நிருபௌ சாத்வச சம்சிதோ, ரெண்டு பேருக்கும் ஒரு பரபரப்பா ஒரு டென்ஷன், தம் பிள்ளை கிடைக்காம தம் பேரனுக்கு கிடைக்காம போயிடுமோ அப்படிங்கிற டென்ஷன், தம் பேரனை தான் உட்கார வைக்கணுமேன்ற வேகம், சாத்வசம் ஒரு பரபரப்பு, உடம்புலயே ஒரு பாடி லாங்குவேஜ்னு சொல்ற பாருங்க, ஒரு பரபரப்பு, ஒரு வேகம், ஒரு எல்லாம் தெரியறது. சக்கரத்துக்கு மந்திரி முக்கிய இஸ்தைகி மந்திரம் ராஜ்யசிய காரணா, அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, முக்கியமான மந்திரிகளை கூப்பிட்டு அவங்கள டிஸ்கஸ் பண்றாங்க, எப்படி சுதர்சனம் கொடுக்கறதா இல்ல சத்ருஜித்து கொடுக்கறதா, யாரு கொடுக்கறது என்ன ஏதுன்ட்டு. சத்ருஜித்துக்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா சாப்பி வாக், அவன் வந்து இனிமையாவும் பர்சுவேசிவாவும் பேசக்கூடியவன், எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணக்கூடியவன். he can take all the people along with him, whereas சுதர்சனா is a bit dull. இதுவும் அவன் ரெண்டு பேருக்கு இருக்கிற கேரக்டரிஸ்டிக். யுதாஜித்து ததா பிரிச்ய ஜேஷ்ட சுதையோர்த்வயோஹோ ராஜ்யம் பிராப்னோதி ஜேஷ்டோவை ந கனியான் கதாச்சன, ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே வயசுதான். அதுல சாஸ்திரத்துல இன்னொன்னு என்னன்னாக்க, கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்குள்ள பிறந்தவாளா இருந்தா யார் ஜேஷ்டன் யார் கனிஷ்டன் சொல்ல முடியாது. அதாவது இப்ப ஒண்ணு பாக்கலாம், இந்த வருஷம் ரெண்டு பேரும் ஒரே மாசத்துல பிறந்திருக்கான்னு வச்சுக்கோ, இந்த வருஷம் ஒருத்தன் ஒரு அஸ்வினியில பிறந்திருக்கான், இன்னொருத்த வந்து ஒரு 20-25 நாள் கழிச்சு ஏதோ ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருக்கான், திருவோணத்துல பிறந்திருக்கான்னு வச்சுப்போம். அடுத்த மாசம் பார்க்கும்போது என்ன, அடுத்த வருஷம் இவளுக்கு பிறந்த நாள் வரும்போது திருவோணம் முதலையும் அஸ்வினி பின்னாடியும் வரலாம். சோ ஒரே மாசத்துக்குள்ள எப்பவுமே அந்த முதல் நட்சத்திரம் தான் முதல்ல, கடைசி நட்சத்திரம் கடைசியிலங்கிறது இல்ல. ஏன்னா மாசங்கிறது 30 நாள் இருக்கு, நட்சத்திரங்கிறது 20 நாள் 27 நாள் இருக்கிறதுனால என்ன ஆகும், அதனுடைய சர்க்குலேஷன்ல அது மாறிண்டே இருக்கும். அது மாறிண்டே இருக்கிறதுனால என்ன ஆகும், எது பின்னாடி வர நட்சத்திரமோ அது முன்னாடி போயிடும், முன்னாடி வர நட்சத்திரம் பின்னாடி போயிடும். சோ ஒரே மாசத்துக்குள்ள இருந்தா, ஒரு மாசத்துக்குள்ள பிறந்தவாளா இருந்தா முன்னாடி பின்னாடிங்கிறது கிடையாது. சோ கட்சேஷ்டா, இவ ரெண்டு பேருக்குள்ள பெரியவன்னு யாரும் சொல்ல முடியும். அதனாலதான் மாசே மகிபதிகி, அதுல இருந்த ஒரே மாசத்துல அப்படின்னு முதல்ல அந்த இடத்துல போடுறார். அதாவது ராஜ்யம் பிராப்னோதி ஜேஷ்டோவை, அதாவது யுதாஜித்து ததா பிரிச்சத் ஜேஷ்ட கஹா சுதையோஹோ, ரெண்டு பேருக்குள்ள ஜேஷ்டன் பெரியவன்கிறது யாரு, முதல்ல அந்த கேள்வி கேட்டான். ராஜ்யம் பிராப்னோதி ஜேஷ்டோவை ந கனியான் கதாச்சன, ரெண்டாவது மூத்தவனுக்கு தான் ராஜ்யம் இளையவனுக்கு ராஜ்யம் இல்லைன்னு எங்க அந்த நிர்பந்தம் இருக்கு, யார் குவாலிஃபைடோ யார் மெரிட்டோரியஸோ அவனுக்கு கிடைக்க வேண்டாமோ. வீரசேனோபி தத்ராக தர்மசத்னி சுதக்கில, சரி ஓகே ஜேஷ்டன் இருக்கட்டும், வீரசேன் என்ன சொல்றான், யாரு வந்து பட்ட மகிழ்ச்சியோட பிள்ளைக்கு தானே பட்டம் கட்டணும், அதனாலதான் அவனுக்கு பேரே பட்டம்னு இருக்கு. அவன் சொல்றான் வீரசேனோபி தத்ராக தர்மபத்னி சுதக்கில, இவன் தர்மபத்னியோட சுத்தனா இருக்கான் இல்லையா, ராஜ்யார்கா சீதையதா ராஜன் சாஸ்திரஜ்னியோபி மயாசிருத்தம், தர்மபத்னியோட பிள்ளைதான் ராஜாவா பட்டம் கட்டப்படணும்னு பெரியவாள்லாம் சொல்லிருக்கா அப்படின்னா. யுதாஜித் புனராகேதம் ஜேஷ்டோயம் யதா குணைகி, இப்ப நீங்க யுதாஜித் அடுத்த ஸ்டெப்புக்கு வரான். பட்ட மகிழ்ச்சி சுத்தம் நம்ம ஆர்கியூமெண்ட் வச்ச உடனே ஜேஷ்டன்கிறது இல்லைன்னு ஆன உடனே பட்ட மகிழ்ச்சி பிள்ளைன்னு ஆச்ச உடனே என்ன பண்ணா, ரெண்டு பேருக்குள்ள யாருக்கு குணம் இருக்கோ, நல்ல குணம் இருக்கோ, தகுதி இருக்கோ, அவனைதான் ஜேஷ்டன்னு கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு. ஜேஷ்டோயம் யதா குணைகி ராஜலக்ஷண சம்யுக்தா ந ததாயம் சுதர்சனஹா, இவன்ட்ட என்னென்ன விதமான குணங்கள் இருக்கோ அந்த குணம் சுதர்சனன்ட்ட இல்லைன்னு யுதாஜித். விவாதோத்திர சுசம்பன்னோ நிருபயோ தத்ர லுப்தயோகோ, ரெண்டு பேரும் கிரீடி, தன்னுடைய பேரனுக்கு தான்றது லுப்தயோகோ கிரீடி. விவாதோத்திர சுசம்பன்னா, ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட், விவாதா ஆர்குமெண்ட், டிஸ்பியூட். கத் சந்தேகம் அபாகர்த்தும் சமஹா சியாத் அதி சங்கடே, இது வந்து என்ன ஆகும், வரவுக்காரா, ரெண்டு பேருமே பெரிய ராஜா, ரெண்டு பேருமே பவர்ஃபுல், சேனைகள்லாம் இருக்கு, ரெண்டு பேருடைய பேரனுக்காகவும் டிஸ்கஸ் பண்றாங்க. இதுல கஹா சந்தேகம், இதுல யாருக்கு தகுதி இருக்குன்னு யார் தீர்மானம் பண்ண முடியும். யுதாஜித் மந்திரினஹா பிராக யூஎம், யுதாஜித் என்ன பண்ண, டைரக்டா சார்ஜ் பண்றான் மந்திரிகளை பார்த்து,
சுதர்சனுக்கு குவாலிபிகேஷன் இல்ல, அவனுக்கு தகுதி இல்லாததுனால அவனை நீங்க பட்டத்துல உட்கார வச்சுட்டு அவனுக்காக சப்போர்ட் பண்ணி நைஸா ராஜா கிட்ட இருக்கிற பணம் ட்ரெஷரி எல்லாத்தையும் அடிச்சுடலாங்கிறதுக்காக நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க. அதனாலதான் சுதர்சனுக்கு பட்டம் கட்டணும் நீங்க என்ன பண்றீங்க, பிளான் பண்றீங்களா. யுதாஜித் மந்திரண ஸ்பிராக, மந்திரிகளை பார்த்து சொல்றான், யூஎம் ஸ்வார்த்தபரா கில, யூ ஆர் ஆல் செல்பிஷ் பீப்புள். ஸ்வார்த்தபராக, உங்கள் நலனிய நாட்டின் நலனை நீங்க கவனிக்கல, உங்க நலனை மட்டுமே பாக்குறீங்க. சுதர்சனம் நிருபம் கிருத்வா, சுதர்சன ராஜாவாக்கி தனம் போக்தும் கிளேச்சத, பணத்தை சுருட்ட பாக்குறீங்க. யுஷ்மாகம் து விசாரோயம் மயா ஞாத ததாங்கிதை, உங்களுடைய பாடி லாங்குவேஜ் நீங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய இன்டென்ஷன் என்ன அப்படிங்கறத நான் நல்லா தெளிவா வச்சுட்டேன். சத்ருஜித் சபலஹா, சத்ருஜித் எல்லா விதத்திலையும் பலமும் சக்தியும் பொருந்தினவன். சம்மதஹாவோ நிருபாசனே, அதனால என்ன எடுத்து தஸ்மா சம்மதோவோ நிருபாசனே, அதனால அவன் என்னவா இருக்கணும், சம்மதனா இருக்கணும் உங்களுக்கு. மயி ஜீவதி கக்குரியா கனியாம்சம் நிருபம் கில தியக்த்வா ஜேஷ்டம் குணார்த்தஞ்ச சேனையாச்சு சமன்விதம். சோ அதனால இவன் தான் ஜேஷ்டர், இவன் தான் எல்லா விதத்திலையும் குணங்கள்ல பொருந்தினவன். நூனம் யுத்தம் கரிஷ்யாமி தஸ்மின் கட்கசிய மேதினி, அவனை நீங்க உட்கார வைக்கலன்னா, அதாவது யுதாஜித் சொல்றான் சத்ருஜித்தை நீங்க பட்டத்துல உட்கார வைக்கலனா யுத்தம் கரிஷ்யாமி, ஐ வில் ஃபைட் மை இஷ்யூ. கட்கசிய மேதினி தாரையாச்ச திதா பூயா, என்னுடைய கட்கம் இருக்கு பாருங்க, கட்கம்னா ஸ்கிமிட்டா சந்திரஹாசம் மாதிரி கொஞ்சம் வளைஞ்சிருக்கிறது, அதனுடைய வேகத்தினால அதனுடைய போடுகள்னால அதனுடைய அடிகள்னால இந்த பூமியே ரெண்டா பொழந்துரும். யுஷ்மாகம் தத்ர காக்கதா, சோ பூமியே பொழந்துரும்னா உங்க கேஸ் எந்த மொழிக்கு, ஒரு மந்திரி இங்க இருக்க முடியாது, எல்லாரையும் வெட்டி தள்ளிட்டு என் பேரனை உட்கார வச்சிருவேன் அப்படிங்கிறான். வீரசேனஸ்து தத்ரித்வா யுதாஜிதம் அபாஷத, வீரசேனன் வந்து என்ன பண்றான், இந்த விஷயத்தை கேட்டது யுதாஜித் சொல்றான், பாலவ் துவௌ சதுருஷ பிரக்ஞோ, ரெண்டு பேரும் ஒரே விதமான அறிவுடையவர்கள். கோவேதோத்திர விசக்ஷண, இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, ஒருத்தன் பெரிய ஒருத்தன் சின்னவன் எப்படி சொல்ற அப்படின்னா, ஏவம் விவதமானோத்தோ சம்ஸ்திதோ பிரதீததா பிரஜாச்ச ரிஷயஸ்தைவ வியபூர் வியக்ரமானதா, ரெண்டு பேரும் இப்படி முட்டிந்து முரண்டிந்து நிற்கும் போது மந்திரிகளும் பிரஜைகளுக்கும் கவலையாயிடுத்து, எப்படி நடக்க போறது, இந்த விஷயம் எப்படி ரிசால்வ் ஆக போறதுன்னு அங்க இருந்தாங்க. சமாஜக்முஷ்ச சாமந்தாக சசைன்யாக கிளேச தத்பராக, சாமந்தராஜர்கள் எல்லாரும், அதாவது துருவசிந்திக்கு சிற்றரசர்களாக இருந்தவர்கள் அனைவரும் அங்கு வந்து சேர்ந்தார்கள். சைன்யகா கிளேச தத்பராக, அவர்களும், ஏன்னா ஒரு பெரிய ராஜா இல்லையா, இந்த ராஜா வந்து கஷ்டமா போயிடுத்து சரியா வரலன்னு வச்சுங்கோ, இது வரைக்கும் ஒரு பேரண்ட்ஸா இருக்கிறது வந்து அந்த இடத்துல அமைதி இல்லைன்னாக்க டெவலப்மெண்ட் இருக்காது, growth இருக்காது, எக்கனாமிக் growth எல்லாம் எதுவும் இருக்காது. அதனால எல்லாரும் கிளேச தத்பராக விக்கிரகம் ச அதிகாங்ஷந்தா பரஸ்பரம் அசந்திரிதாக, ஆனா இந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் சரியா இல்லைன்னா சண்டை போட்டு தாங்க ஜெயிச்சோம்னா, சிற்றரசர்களும் சாமந்தர்களும் ஜெயிச்சா they can get freedom also இல்லையா. ஒரு இடத்துல நிம்மதி இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் they can get freedom and they can try to develop their country. அதோட மட்டும் இல்ல, அது பாருங்க, ஒரு நாடு வந்து இந்த மாதிரி ராஜா இல்லைன்னு சொன்னோம்னா, மேல ஒரு கண்ட்ரோல், எஃபெக்டிவ் சூப்பர்விஷன் கண்ட்ரோல் இல்லைன்னா என்ன ஆகும், நிஷாதாகா ஆயுஷ் தத்திர, நிஷாதாகனா காட்டுல இருக்கிற வேடர்கள்லாம் இருக்காங்களே, அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, சிருங்கவேர புராசிரியாக, இந்த நாட்டினுடைய எல்லையில இருக்கிறது சிருங்கிவேரபுரம், நம்ம குகன் இருந்த இடம், அந்த சிருங்கிவேரபுரத்துல இருந்த நிஷாதர்கள் இருக்காங்களே, ராஜ்ய திரவியம் அபாகத்தும் சுத்தம் சுருத்வா மகி, ராஜா போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே ஊர்ல நம்மள யாரும் நிற்க முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது, நம்ம கொள்ளை சொத்துக்களை கொள்ளையடிப்பதற்கும் பாலகம் சுத்துவா பாலகோ சுத்துவா விக்கிரகம் ச பரஸ்பரம், பசங்க ரெண்டு பேரும் சின்னவர்களாகவும் யார் பட்டத்துக்கு வருதுங்கிறதுல ரெண்டு பேரும் சண்டை போடுறதையும் கேட்டு சௌராஷ்டிர சமாஜமுகும் தேசாந்தராதி, இந்த தேசத்துல இது வரைக்கும் இல்லைன்னு சொன்னோம், ஒன்னும் பண்ண முடியும், அந்த வீரர்களும் யாரும் யார் லீடர் யார் சொல்றதை கேட்கறதுன்னு இருக்க மாட்டாங்க, அதனால நம்மளுக்கு எல்லாம் இது ஃப்ரீ டைம் ஆயிடும் அப்படிங்கறதுனால அவர்களும் வந்து சேர்ந்தார்கள். சம்மர்த சஞ்சாதா கலகே சமுபஸ்திதே, இந்த மாதிரி ஒரு குவாரல் ஏற்பட்ட போது ஜனங்கள் நடுவிலும் சில கஷ்டங்கள், சம்மர்தா நீ பெரியனா நான் பெரியனா, யார் பக்கம் யார் வரணும் அப்படிங்கிற சண்டைகள்லாம் ஏற்பட்டது. யுதாஜித் வீரசேனச்ச யுத்தகாமோ பபூவதுகு, இது சாதாரணமா ரிசால்வ் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சுட்டு யுதாஜித் வீரசேனன் ரெண்டு பேரும் நம்ம சண்டை போட்டாலொழிய, சண்டையில யாராவது ஒருத்தர் ஜெயிச்சாலொழிய
இந்த இஷ்யூவை ரிசால்வ் பண்ண முடியாது அப்படிங்கறத உணர்ந்து அவர்கள் இருவரும் சண்டைக்கு தயாரானார்கள் அப்படின்னு இந்த விஷயத்தை வர்ணிக்கிறது. இதுல ஒரு ராஜ்யத்தை மேல எஃபெக்டிவா சூப்பர்வைஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி ஆள் இல்லைன்னாக்க யார் யார் என்னென்ன நினைப்பாங்கிறதும் இந்த சாப்டர்ல முழுக்க அழகா சொல்ற.